தங்கை ஸ்ரீமதியினுடைய அந்த பூத உடலை மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்று கையெழுத்திட்டார்களோ அவர்களே இன்றைக்கு அந்த குற்றநகல் அறிக்கையில் இருந்து மரியாதைக்குரிய பிராடு கோமதி அவர்கள் அதை தூக்கி வீசி இருக்கிறார்கள். நாம் தொடர்ந்து சொல்லுகிறோம், அந்த அம்மையாரை மீட்க வேண்டும். புலன் விசாரணைக்கு உகந்த நபர் கிடையாது. கையூட்டு வாங்கி கொண்டு செயல்படுவதாகவே தெரிகிறது என்று பலமுறை நான் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறேன். ஆகையால் அவர்கள் தயாரித்த அந்த போலி குற்றநகல் அறிக்கை குப்பையிலே நாங்கள் வீசி இருக்கிறோம். தொடர்ந்து பாப்பா மோகன் அவர்கள் நீதிமன்றத்திலே தன்னுடைய வாத திறமையால் இந்த வழக்கை தொடர்ந்து முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த வழக்கிற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் 29 செயலிழந்து போனதாக பள்ளி நிர்வாகம் தெரிவித்து வருகிறது. கடும் மழையிலும் கொடுமையான புயலிலும் சேதமடைந்திருக்கிறதோ என்கிற எண்ணம் எமக்கு வருகிறது. அந்த கண்காணிப்பு பதிவுகள் அனைத்தும் திட்டமிட்டு பள்ளி நிர்வாகத்தால் தீக்கிரையாக்கப்பட்டதினுடைய விளைவுதான் 29 கண்காணிப்பு கேமராக்கள் இயங்கவில்லை என்று நீதிமன்றத்திலே இவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். கால் ஹிஸ்டரி என்று சொல்லக்கூடிய அழைப்பு வரலாறை நமது வழக்கறிஞர் தொடர்ந்து நீதிமன்றத்திலே கேட்டு பெற இருக்கிறார். ஆனால் கொடுப்பதற்கு துப்புள்ளாத மானங்கட்ட இந்த சிபிசிஐடி என்று சொல்லுகிற கேவலங்கட்ட அருவருக்கத்தக்க இந்த பிரிவு அந்த அழைப்பு வரலாறையும் 29 சிசிடிவி கேமராவுடைய பதிவுகளையும் தர மறுக்கிறது. பள்ளி நிர்வாகத்திற்கு எவ்வளவு தூரம் தூக்கு பிடிக்க முடியுமோ, அந்த பள்ளி நிர்வாகத்திற்கு எவ்வளவு ஆதரவு கரம் நீட்ட முடியுமோ, அந்த பள்ளியை எவ்வாறெல்லாம் காப்பாற்ற முடியுமோ அந்த வகையில் தொடர்ந்து அரசாங்கத்தில் ஊழியர்களாக பொதுமக்களின் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குகிற கேடுகட்ட இந்த சிபிசிஐடி, மானங்கட்ட சிபிசிஐடி தொடர்ந்து இந்த வழக்கை இழுத்தடிப்பதிலே கவனம் செலுத்துகிறது. ஆகையால் ஒரு புதிய விசாரணையை தொடங்க வேண்டும். இது சிபிஐ நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கை ஒப்படைக்க வேண்டும். உண்மை குற்றவாளிகளை உலகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும். இறந்து கிடந்த குழந்தை இறந்த இடத்தை கூட இவர்கள் பாதுகாக்க தவறிய குற்றவாளிகளாக சிபிசிஐடி என்கிற இந்த பொறுக்கித்தனமான காவல்துறை வேலை செய்திருக்கிறது என்பதை நாம் பலமுறை சுட்டிக்காட்டி இருக்கிறோம். இதுவரை மாணவி இறந்ததாக அவர்கள் பாணியில் தற்கொலை செய்து கொண்டதாக அறிவிக்கப்பட்ட இடத்தை கூட பாதுகாக்க தவறியவர்கள் எதிர்காலத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நாங்கள் கோருகிற நேரத்தில் அந்த விசாரணை வறுமையானால் அவர்கள் எதை விசாரிக்க போகிறார்கள் என்கிற கேள்வியும் எழுகிறது. கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் அந்த பிரேத உடலை பரிசோதனை செய்த போலி மருத்துவர் பயிற்சி பெறாமலேயே பணம் கொடுத்து மருத்துவராக பணிக்கு வந்தவர் முதல் பிரேத அந்த பரிசோதனை அறிக்கையை முழுவதுமாக பொய்யாக கொடுத்ததையும், பிறகு நக்கீரன் இதழனுடைய மரியாதைக்குரிய தோழர் நக்கீரன் பிரகாசு அவர்கள் அவரிடம் போய் பேட்டி எடுக்கிற போது உள்ளாடை கிளிய ஓடிய நிகழ்ச்சியையும் நாம் பார்த்திருக்கிறோம். பதில் சொல்ல துப்புள்ளாதவர்கள் தான் பதவியில் இருந்து கொண்டு இந்த வழக்கை மடைமாற்றம் செய்வதற்கு துணையாக இருக்கிறார்கள். நாம் யாரை குறை சொல்லுவது? தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்றுதான் நாம் மெத்தப்பணியோடு இன்று வரை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவருக்கு பக்கத்திலே இருக்கிற அரசு அதிகாரிகள் தவறுதலாக அவரிடத்திலே தகவலை பரப்புகிறார்கள். உண்மையை உணர வேண்டுமானால் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் இந்த வழக்கின் போக்கை எப்படி கண்காணிக்க வேண்டும் என்பதை சற்று கூடுதல் கவனம் எடுத்து ஆராயப்பட வேண்டும். சிபிசிஐடியினுடைய அதிகாரியாக இன்றைக்கு இருக்கிற கோமதி தான் 69 பேருக்கு மேற்பட்டவர்களை பலியாக்குகிற கள்ளச்சாராய வழக்கிலும் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தங்கை ஸ்ரீமதி வழக்கே கோமாளித்தனமாக விசாரித்த இந்த அதிகாரி 69 உயிர்களுக்கு எப்படி இவர் நீதியை நிலைநாட்டப் போகிறார் என்கிற கேள்வியும் நமக்குள் எழுகிறது. ஆகையால் இந்த வெற்று பேப்பரான வெற்றுத்தாளான
1260 பக்க இந்த குற்றநகல் அறிக்கையை கிழித்து போடுவதை தவிர வேறு வழி இல்லை. குப்பையில் போட்டு எரிப்பதை தவிர வேறு வழி இல்லை. இல்லையால் மரக்கன்றுகளுக்கு கீழே வேர்களுக்காவது உரமாக்கக்கூடிய வகையில்தான் அந்த குற்றநகல் அறிக்கை இருக்கிறது. மரமாவது செழித்து வளரட்டும். நீதியை நிலைநாட்டுவதற்கு நடுநிலையாளர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு போராட்டத்தை எங்களிடம் உந்து சக்தியாக ஊதிக்கொண்டிருக்கிறது இந்த அரசு. கிளந்தெழுந்தால் மீண்டும் என்ன நடக்கும் என்பதே எமக்கே தெரியாத அளவிற்கு இந்த அரசு இயந்திரமும் அதிகார வர்க்கமும் இருட்டடிப்பு வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. ஆகையால் 2ஆம் ஆண்டு முடிந்து 3ஆம் ஆண்டிலே தொடங்க இருக்கிற தங்கை ஸ்ரீமதியினுடைய இந்த நினைவு நாளில் இந்த ஆண்டாவது உண்மை குற்றவாளிகள், இதிலே சம்பந்தப்பட்டவர்கள், பின்னணியில் இருப்பவர்கள், இவர்களுக்காக வலையொலித்தளங்களில் வாய்கிலியே பேசியவர்கள் எல்லாம் சட்டத்தின் முன்னாக நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தங்கை ஸ்ரீமதியினுடைய கனவாக இருக்கும். அவருடைய கனவை நிறைவேற்றுகிற வகையில் தொடர்ந்து இந்த வழக்கை முன்னெடுத்து செல்வோம். அதற்கு முற்போக்கு சிந்தனையாளர்கள் நம்மோடு உறுதுணையாக இருந்து கொண்டு நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இந்த வழக்கை நாங்கள் ஒரு நாளும் விடப்போவதில்லை. இன்னொரு போராட்டம் கிளந்து எழுவதற்கு முன்னாலேயே உண்மை குற்றவாளிகளை உலகத்திற்கு இந்த அரசு நிர்வாகமும் அரசு இயந்திரமும் அறிவிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆவலாக இருக்கிறது. ஆகையால் தங்கை ஸ்ரீமதியினுடைய இந்த மரண வழக்கை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு 2ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே சபதம் ஏற்கிறோம். நன்றி.